அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் 27. மனதை கட்டுப்படுத்தும் வித்தை தெரிந்த பவித்ரனுக்கு உடலை கட்டுப்படுத்துவது சற்று சிரமமாகத்தான் தெரிந்தது. பல்லை கடித்து புத்து கொண்டான். இன்று விடிய விடிய சிவராத்திரி தான் என்று எண்ணிக்கொண்டான். சற்று நேரத்தில் பரணி அவன் நெஞ்சிலேயே தூங்கிவிட இவன் விரல்கள் சுதந்திரமாக அவள் கூந்தலை வருடியது. என் மீது உள்ள அதிகமான காதலை அடக்கி இதுபோல் இருக்க இவளுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று நினைத்த மாத்திரத்தில் அவன் கைகள் அவளை மென்மையாக மேலும் இறுக்கியது. இரவில் மகனின் அழுகுரல் கேட்டதும் தான் தன் கைகளை விலக்கி கொண்டாள். மறுநாள் முழுவதும் பரணி ஏதாவது ஒரு விதத்தில் அவனை சீண்டிக் கொண்டே இருந்தாள். அடிக்கடி அவள் முழங்கால்களில் கை ஊன்றி கண்களை படபடவென்று இமைத்தபடி வெட்டிக்கதை பேசி இவன் இன்ப சித்திரவதை செய்தாள். கைப்புண் ஆறிவிட்டது, நானே குளித்துக் கொள்கிறேன் என்றாலும் கேட்காமல் நான் தான் குளிக்க வைப்பேன் என்று பிடிவாதமாக கூறி பாத்ரூமுக்குள் வந்து உடம்பு தேய்க்கிறேன் என்று இம்சை செய்தாள். இப்போதெல்லாம் ரிஷிக்கு மாற்று உணவுகள் நிறைய கொடுப்பதால் குழந்தையை அவளை பாலுக்கு தேடவில்லை. ஆனாலும் வீம்பாக குழந்தையை எடுத்து வந்து அவன் எதிரில் அமர்ந்து பால் கொடுக்க முயன்றாள். பவித்ரனுக்கு மூச்சு முட்டுவது போல் இருக்க 10 மணிக்கு மில்லுக்கு போவதாக கூறிவிட்டு சாமிநாதனுடன் கிளம்பிவிட்டான். கிளம்பும் போது சட்டைக்கு பட்டன் போட்டு விடுகிறேன் என்று அவனை நெருங்கி விமர்சித்தாள். அவளை தவிர்க்க வேண்டும் என்றுதான் பவித்ரன் மில்லுக்கு போனது. ஆனால் அவளை பிரிந்திருக்க முடியாமல் அவன்தான் ரொம்ப தவித்து போனான். 2 மணியளவில் மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்தவன் வேகமாக தன் அறைக்கு ஓடி கட்டிலில் தூங்கிய பரணியை கண் கொட்டாமல் பார்த்தபடி சிறிது நேரம் நின்றிருந்தான். எங்கே தன் சூடான மூச்சு பட்டு பரணி விழித்து விடுவாளோ என்று பயந்து மூச்சை அடக்கி கொண்டு வெளியே வந்தான் பவித்ரன். அன்று இரவு 10 மணிக்கு கட்டிலில் படுத்தபடியே டிவி பார்த்தவன் அருகில் வந்து அமர்ந்த பரணி, எங்க ஜானகி அம்மாச்சி அவங்க பேத்தியை பார்க்க போயிட்டாங்க, நாம கொஞ்ச நேரம் தோட்டத்தை வீட்டுக்கு போய் வரலாமா, வாங்க என்று அழைத்தாள் பரணி. பட்டென்று திரும்பி அவளை பார்த்தான் பவித்ரன். அவள் இந்த வீட்டுக்கு வந்த 15 நாட்களில் பவித்ரன் எத்தனையோ முறை தோட்டத்திற்கு அழைத்ததுண்டு. நெருப்பை கையால் தொட்டது போல் தலையாட்டி மறுத்தவள் இப்போது தானே வந்து கெஞ்சுகிறாள் என்றால், டேய், உனக்கு அடுத்த ஆப்பு ரெடிடா மவனே என்று பவித்ரனை மண்டைக்குள் அபாயமணி அடித்தது. எனக்கு தூக்கம் வருது என்று அவசரமாக கூறிவிட்டு பவித்ரன் திரும்பி படுத்து கொண்டான். அவனை அப்படியே விட்டால் அவன் பரணி கிடையாதே. நான் கேட்டா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியே, உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை என்று ஏதேதோ பேசி பிடிவாதம் செய்து அவனை கிளப்பி கொண்டு கீழே வந்தாள். எங்கடி குழந்தை என்று பவித்ரன் கேட்க அவனை அத்தை ரூம்லேயே படுக்க வச்சிட்டாங்க என்று பரணி சொல்லவும், எல்லாம் முன்னேற்பாடு தான் வந்திருக்க பவித்ரன், ஜாக்கிரதடா என்று எச்சரித்தது அவள் மூளை. அந்த அறைக்கதவை திறந்ததும் பவித்ரனுக்கு மனதில் சில ஞாபகங்கள் கிளர்ந்தல. சுவற்றில் சாய்ந்து கண் மூடினான். அவன் நெஞ்சில் வந்து சாய்ந்த பரணி, என்ன பழைய ஞாபகமா? அது எப்படிங்க, இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனால் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனது, அதுக்கு முதல் நாள் நைட்டு தோட்டத்தில் பேசினது, இதெல்லாம் மட்டும் மறந்து போச்சு என்று கேலியாக கேட்க பவித்ரன் எதுவுமே பேசவில்லை. அவன் மனம் அவளுக்கு பதில் சொல்லும் நிலையில் இல்லை. அவன் அப்படியே சாய்ந்து நிற்க பரணி அவன் கையை பிடித்து மெதுவாக நடத்தி அவள் வைத்திருந்த பாயை விரித்து அதில் உட்கார வைத்து அவனை தன் மடியில் சாய்த்து கொண்டாள். அவன் முகத்தை தன் நெஞ்சோடு அழுத்தி, தலைவலிக்கும் போது இப்படித்தான் நீங்கள் படுத்துக்குவீங்க என்று மென்மையாக கூறியவள், ஆனால் அப்போதான் நீங்கள் என்கிட்ட அதிகமாக 2 வார்த்தை கூட பேச மாட்டீங்க. வந்ததும் நிறையா முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையை திருத்திக்குவீங்க. என் மேலே எவ்வளவு பாசம் உங்களுக்குன்னு நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் உங்கள் ஆசையெல்லாம் என் உடம்பு மேலதானே தெரிஞ்சுக்க எனக்கு 2 மாதம் ஆயிருக்கு என்று குரல் இறுக பரணி கூறியனும் பவித்ரன் விருட்டென அவள் மடியிலிருந்து எழுந்தான். எனக்கு தெரியும் டே, எங்கே சுற்றினாலும் மறுபடியும் அதே கதைக்குத்தான் வருவேனே என்றவள் எழுந்து கதவை நெருங்க பரணி ஓடி வந்து அவன் முதுகை பக்கமாக அணைத்து கொண்டாள். என் ராசாவுக்கு கோபம் வந்துருச்சாக்கும். சரி சரி வாங்க, வேறு கதை பேசலாம் என்று அவனை முதுகோடு அணைத்து இழுத்து வந்தாள். மறுபடியும் பாயில் அமர்ந்து உர்ரென்று இருந்த அவன் முகத்தை திருப்பி, அன்னைக்கு 2 நாள் நைட்டு இந்த ரூம்லேயே இருந்தோமே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று பரணி மென்மையாக கேட்க, இருக்கு என்று பவித்ரன் தலையசைத்தான். ஆனால் அப்படி அன்னைக்கே செத்திருக்கலாம்னு இப்போ தோணுது என்று பவித்ரன் கண்மூடி சொல்ல பரணி அதன் பிறகு எதுவுமே பேசவில்லை. அவன் மடியில் தலை சாய்த்து அமைதியாக படுத்து கொண்டார். இருவர் மனதிலும் அந்த இரவுகளின் ஞாபகம் குளிர்ந்த தென்றல் காட்டாய் சுகமாய் வீசியது. பவித்ரன் அவளை தன் கைகளால் சுற்றி வளைத்து நெஞ்சோடு அணைத்து சுவற்றில் சாய்ந்து கொண்டான். இருவர் கண்ணிலேயுமே கண்ணீர் திரையிட்டது. வெகுநேரம் அப்படியே அமர்ந்துவிட்டு பவித்ரன் தான் தன் மடியில் தூங்கிய
பரணியை எழுப்பி சிறு குழந்தை போல் தூக்கி தன் தோளில் சாய்த்து கொண்டு தன் அறைக்கு போய் கட்டிலில் கிடத்தினான். விளக்குகளை அணைத்துவிட்டு அவளை அணைத்தபடி படுத்து கொண்டான். பரணியிடம் எந்த எதிர்ப்பும் இல்லை. அமைதியாக அவனுக்குள் அடங்கி தூங்கினான். அடுத்த 2 நாட்களும் அமைதியாகவே போனது. அவனை தொட்டு கொண்டும் கட்டி கொண்டு இருந்தாலும் மனதில் ஏதோ குழப்பத்தோடு இருக்கிறாள் என்று அவள் கண்கள் சொன்னது. தன்னிடம் வந்து சாயும் நேரங்களில் அமைதியாக வருடியபடி இருந்தான் பவித்ரன். அன்று இரவு ரிஷியை தூக்கி கொண்டு படுக்கைக்கு வந்த பரணி குழந்தையை இருவருக்கும் நடுவே போட்டு போர்வையால் மூடிக்கொண்டு குழந்தைக்கு பால் கொடுத்தார். இருவரும் அதன் பிறகு நன்றாக உறங்கிவிட்டனர். இன்னைக்கு ராகினி அக்காவை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, அது சும்மா சொன்னதா என்று பரணி கேலியாக கேட்க, பவித்ரனுக்கும் அப்போதுதான் ஞாபகம் வர எழுந்து அமர்ந்தான். நீ போய் ரெடியாகி ரிஷியை ரெடி பண்ணு, நான் குளிச்சுட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு பவித்ரன் பாத்ரூமுக்குள் நுழைய, நான் முதல்ல உங்களை ரெடி பண்ணிட்டு அப்புறமா நான் ரெடியாகிறேன் என்று பரணி அவன் பின்னோடு வந்தான். ஆமாம், இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னமோ ஆதார்த்த தம்பதிகள் மாதிரி பில்டப் பண்ணுற, தேவையா இது என்று பவித்ரன் சலித்து கொண்டான். அவன் வார்த்தைகள் பரணியை காயப்படுத்த கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்து, என்னை உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்க, வழக்கம் போல அவள் கண்ணீர் பவித்ரனை கோலையாக்கியது. சட்டென்று நெருங்கி அவன் முகத்தை கையில் ஏந்தி, உன்னை பிடிக்கலான அடுத்த நிமிஷம் என் உடம்பில் உயிர் இருக்காது பரணி என்றான். உடனே சட்டென்று உற்சாகமாகி, அப்ப சரி, சீக்கிரமா குளிங்க, நாம கிளம்பணும் என்று அவனை ஸ்டூலில் உட்கார வைத்து தண்ணீரை உடலில் ஊற்றி தேய்த்து குளிக்க வைத்தாள். பவித்ரன் அவளின் ஒவ்வொரு அசைவுகளையும் அனுபவித்து ரசித்தான். அதன் பிறகு மூவரும் கிளம்பும் போது மணி 9 இருந்தது. டிரைவர் காரை செலுத்த பவித்ரன், பரணி, ரிஷி மூவரும் பின்னால் அமர்ந்து கொண்டனர். ரிஷியை பவித்ரன் மடியில் வைத்துவிட்டு இவளும் அவன் மேல் சரிந்து படுத்து கொண்டு வந்தாள். பவித்ரனுக்கு இன்னமும் பரணியை புரியவில்லை. இவர்களின் கார் வேடசத்தூர் வரும்போது மதியம் 1 காலை இவர்கள் கிளம்பும்போது சாமிநாதன் ராகினிக்கு போன் செய்து தகவல் சொன்னதால் ராகினி வாசலிலே அமர்ந்து இவர்களுக்காக காத்திருந்தாள். காரை பார்த்ததும் எழுந்து ஓடி வந்தவள் காரிலிருந்து இறங்கிய பரணியை பார்த்ததும் கன்னத்தில் கை வைத்து தலையை பக்கவாட்டில் சாய்த்தார். ராகினி, ஏன் கண்ணு, என்ன இம்புட்டு அழகா போயிட்டே என்று வியப்பில் வாய் பிளந்தாள். தன்னை அழகு என்று கூறினால் மயங்காத பெண் உலகில் இல்லை. பரணி வெட்கத்துடன் பவித்ரனி தோழி சாய்ந்து, போங்கக்கா, இங்கே இருந்த மாதிரி தான் இருக்கேன் என்று குரல் கம்ம கூறினாள். பவித்ரனிடமிருந்து ரிஷியை வாங்கிய ராகினி, ஐயோ, நெசமாத்தான் ராசாத்தி சொல்கிறேன், தம்பி நீங்களே சொல்லுங்க, இப்போ ரொம்ப அழகாக மாறி போச்சு தானே பாப்பா என்று பவித்ரனிடம் கேட்டாள் ராகினி. பவித்ரன் தன் மீது ஒயிலாக சாய்ந்து நின்று அவளை தள்ளி நிறுத்தி பார்த்தான். பரணி அவனை தன் விழி வெட்டாள். வீழ்த்தும் முயற்சியாக இமைகளை படபடத்தாள். விண்ணில் வெட்டுவதெல்லாம் மின்னல் என்றால் உன் பார்வையை என்னவென்று சொல்வது? பரணியை பார்த்தவன் அப்படியே தெருவில் நிற்க, சரி போச்சு போங்க, இப்படித்தான் உங்கள் வீட்டிலேயும் நடக்குதா? அதான் ரிஷி பைய இப்படி மெலிந்து போச்சு என்று கேலி செய்த ராகினி, 2 பேரும் இங்கேயே நில்லுங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வாரேன் என்று ரிஷியை மறுபடியும் பவித்ரன் நிலைமையை கொடுத்துவிட்டு வீட்டுக்குள் ஓடினாள் ராகினி. தெருவில் தெரிந்தவர் அறிந்தவர் என சிறு கூட்டம் இவர்களை காணும் ஆவலில் காரை நெருங்கினர். பவித்ரன் இடுப்பில் முழங்காலை சீண்டிய பரணி, என் தோளில் கை போட்டு நெருக்கமாக நில்லுங்க என்று அவனிடம் ரகசியமாக சொல்ல தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.